ஹாய்டா. எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அஹ், கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். பழைய மாதிரி வீடியோ போட முடியுமா சத்தியமாக எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம். டெய்லி வீடியோ போட நானும் ட்ரை பண்ணுறேன் தான் சொல்கிறேன். பட் நானும் ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல. ஆம், ஒரு வீடியோவாவது டெய்லி நான் போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் நெக்ஸ்ட் மந்த்லாம் வருவேன். ஆனால் கண்டிப்பாக வருவேன். டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் ஏதாவது ஒரு 2 days அப்படி போடாது ஏதாவது எடுத்து வச்சு உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான். ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடு போலீஸ் மாமா இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துடலாம். ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அந்த ஜியா அவங்க கசின் அவ கூட பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, அவன் கூட. அவளுக்கு என்னன்னா, நீங்க இருக்கிற வரைக்கும் வீக்கிட்ட அவளால போகவே முடியாதா. அவ கெஸ் பண்ணது என்னன்னா, ஓகே வி கொஞ்ச நாளாவது நம்ம கூட இருந்தா கண்டிப்பா நம்ம அவனுடைய மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வி நம்மளுக்கு தான். ஈவன் அவனுக்கு கல்யாணமே ஆனாலுமே அவன் நம்மளுக்கு தான். அப்படி நீங்க சாரி அவ முடிவெடுத்திருப்பா. பிகாஸ் நீங்க காலேஜ்க்கு வரல அப்படி அவ திங்க் பண்ணிட்டா. கொஞ்ச நாள் நம்ம அவன் மைண்ட் மாத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பா. அதுக்குள்ள நீங்க காலேஜ்க்கு வர வந்துட்டீங்க இல்லையா, ஸோ அது அவளுக்கு காண்டா இருந்திருக்கும். ஆனாலும் நீ அவளை கூட்டிட்டு போயிருப்பான். ஓகே வி சொல்லிட்டான்ல, ஸோ ஓகே அதனால நம்மளை கூட்டிட்டு போறான் அப்படி அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தா. வி தான் அவன் வாயாலே சொல்லியிருப்பானே வயனுக்கு, இதெல்லாம் தெரியும், அதை தெரிஞ்ச சண்டை போடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அப்படி அவளோட கெஸ் என்னன்னா, ஓகே வயன் காலேஜ்க்கு வர்றது வீக்கு தெரியாத பிள்ள, 2 பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போது உள்ள பூந்து ஏதாவது கெடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் மைண்டை மாற்றணும்னா கொஞ்சம் டைம் நம்மளுக்கு வேணும். அந்த டைம் வேணும்னா வி நம்ம கூடயே இருக்கணும். வி கூடயே இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் வரவே கூடாது. நீங்கள் வர மாதிரி தெரிஞ்சா வி அலோவ் பண்ண மாட்டீங்க. அப்படி அவ மைண்டுக்குள்ளே ஓடுதோ. அதனால தான் கசின் கிட்ட சொல்லி உங்களை டீஸ் பண்ண சொல்லியிருப்பா. அவன் ஆல்ரெடி உங்களை அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இவ வேற இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவனுக்கு இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கு. பிகாஸ் அவனுக்கு இடையில இருந்தது வி தான். வியை நினைச்சாலே ஒரு பயம், அவனை பார்த்தாலே ஒரு பயம். அப்படிங்கிறப்போ அவன் இதுல போலீஸ் வேற. ஸோ உங்ககிட்ட இருந்து தள்ளி இருந்திருப்பான். ஜஸ்ட் உங்களை கலாய்க்கிறது, உங்களுக்கு க்ளோஸாக வருது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணுவான். இப்போ வீக்கு உங்களை பிடிக்கல, வீட்டுக்கு அதாவது வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி தானே அவ சொல்லியிருப்பா. ஸோ அதன்படி பார்த்தா நீங்க அவனுக்கு தான் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்றான். இப்போதான் நீங்க காலேஜ்குள்ள வரீங்க. எப்படி வந்து பொறுக்கிக்கிட்ட மாட்டாம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே நீங்க பெஞ்சில் வந்து உட்காருங்க. அவங்க ஃப்ரெண்டுமே வந்து உட்கார்றா. இப்படி ஓடி வந்த பின்னாடியே கத்திக்கிட்டே வரேன், காத்துட்டே விழலையா உனக்கு? சாரி பா இந்த அவ வந்து பக்கத்துல உட்கார்றா. மார்னிங் வந்துட்டோம், ஈவினிங் எப்படி போறது அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க உட்காந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியா உள்ள வரா. ஸோ அவளை பார்க்க ஒரு மாதிரி எப்பவும் போல முறைச்சிட்டே போறா. நீங்க எதுவுமே கண்டுக்கல, அவ்வளோ இதுவா இருக்கு. ஜியாவை பார்த்த உடனே 2 பேரும் போயிருப்பாங்க இல்லையா பைக்ல. ஸோ அது வர ஆட்டோமேட்டிக்கா அவளை கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுவுமே வருது. கஷ்டமா இருந்தாலுமே வெளியே காட்டிக்கல நீங்க. அவள் லைட்டா ஒரு ஸ்மைலோட கசின் கிட்ட தானே பேசியிருப்பா. ஸோ அமைதியாக வந்து உட்கார்றா. நீங்க அவளை திரும்பி கூட பார்க்கல. இங்க அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த போட்டோவை எடுத்து வச்சு பார்த்துட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப மிஸ் பண்றேன்டி வயன். நீ என் பொண்டாட்டி இல்லை, எப்பவுமே பார்க்கும்ல.
அந்த குட்டி பொண்ணை உன்னை பார்க்க தோணலடி. என்னன்னு தெரியல, இன்ச்சு இன்ச்சா உன்னை ரசிச்சுட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு உங்க ஃபேஸை ஜூம் பண்ணி கிஸ் பண்ணண்டின்னு உன்னை எப்படி தருமா இருந்ததோ அப்படி சொல்லிட்டு உங்க லிப்ஸை பார்க்குறான், உங்க கண்ணை பார்க்குறான். ஏண்டி புரியவே இல்லை எனக்கு உன்னை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத. இன்னொருத்தன் உன் கூட இருக்கும்போது அப்போதாண்டி எனக்கே தெரியுதா உனக்கு மட்டும் அந்த மேரேஜ் ஏற்பாடு பண்ணலன்னு வச்சுக்கீங்க, இனிமே தெரிஞ்சிருக்காது போல உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சேன், இருந்தா மிஸ் ஆகிருப்பேன். அப்படிலாம் நான் உன்னை யாருக்கும் தூக்கி கொடுத்துட மாட்டேன். நீ என் பொண்டாட்டி, அவ்வளோதான், நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான். அவங்க ஷோல்டரில் கை போட்டிருக்கான். உங்களுக்கு டைமா நீங்கள் கடுப்பில் இருந்திருப்பீங்க அந்த மேரேஜில். பிகாஸ் அந்த ஜானுக்கு என்னாச்சு தெரியல, வி சொல்லியிருக்க மாட்டா இல்லையா. ஸோ அந்த கடுப்பில் இருக்க வி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். வி இந்த போல் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு, நியூ மேரிட் கப்புளில் நீ லைட்டாக தலையாட்டிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு, என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, புதுசாக கல்யாணம் இருக்கு, இங்கே உட்காந்துட்டு என்னடா பண்ணுற? அதுவா, எல்லாம் நானே தப்பாக நினச்சி எல்லாம் என் தலையில் தூக்கி போட்டதுக்கு தான். ஓகே, இந்த ஃபைல்ஸ்லாம் வாரி எடுத்து கொட்டுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறனோ அவ்வளோ சீக்கிரம் என் பொண்டாட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டேவன் சொல்ல, அவங்களும் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். என்ன தான் அவன் ஒர்க்கில் இருந்தாலுமே உங்களோட தாட்டா ஈவினிங் கரெக்டாக அவனுக்கு கால் வருது ஜியா கிட்ட இருந்த. ஹலோ, நீ காலேஜ் முடிஞ்சிருச்சு, வரியா? வந்துட்டடி, ஒரு 10 minutes. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஸ்லோவாக கூட வா. இல்லை, நான் வரேன் இரு அப்படி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ண. அவ்வளோ ஹாப்பியா பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறா. இங்கே நீங்கள் கிளாஸ்குள்ளேயே இருக்கீங்க, வெளியே வரவே முடியல. மண்டக்குள்ளே ஓடுறது, எங்கே இருக்கான்னு தெரியலையே சீனியர், ஓவர டச் பண்ணுறானே, இருக்கானா, வீட்டுக்கு போயிட்டானா, இப்போ நம்ம போகலாமா, போகும்போதே வந்துடுவானா, அப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அங்கேயே நின்றுட்டுருக்க. எவ்வளோ நேரம் தாண்டி இங்கே இருக்கிறது? அவன் போயிட்டுருப்பான்டி, போயிட்டுருப்பானா? போயிருப்பான், வா அப்படி அவ சொல்லி கூப்பிட, உங்களுக்கு மைண்டில் அவன் இருக்கக்கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டு வர. ஏய் நில்றி, அப்படியே 2 பேரும் நின்றுட்டீங்க. பிகாஸ் அவன் உங்களுக்காக உங்கள் கிளாஸ் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் உனக்கு கிளாஸ்குள்ளேருந்து வெளில வர? அப்படி சொல்லிட்டு பேக்ல இருந்து உங்க ஹேரை ஸ்மெல் பண்றான். நல்லா ஃபீல் ஆகுது. உங்க கண்ணு கிரிப்பா மூடிட்டு இருக்க. செம்ம ஃப்ராக்ரன்ஸ் டி அப்படின்னு உங்க காது கிட்ட இருந்து பின்னாடி இருந்து அவ்வளோ க்ளோஸா சொல்ல, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க. போலாம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்க கையை பிடிக்கிறான். கையை விடுங்க, எப்படி பண்றீங்க அப்படி நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அவன் என்னடி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க, எதுவும் ஃபீல் பண்ணதே இல்லையா என்ன பேசுறீங்க? ஓகே நீ இப்படி கேட்கும் போதே தெரியுது எதுவும் புருஷன் உன்னை எதுவும் பண்ணலையாடி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக உங்களை பார்த்துட்டே கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கையிலேருந்து எடுத்துட்டு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் உங்களுக்கு வாடிங்கிறது போல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்ப போக முன்னாடி வந்து நிற்கிறான். என்னதான் வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி என்ன டவுச்சு பண்ணுறீங்க? நீ தாண்டி வேணும். ஏண்டி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க? மேரேஜ் ஆனவங்களாம் இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் நெக்கு உங்கள் ஷோல்டர் அப்படி சொல்லிட்டு கீழே பார்த்துட்டே வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிடிச்சி நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அந்த காலேஜ்குள்ளே இருந்தும் வெளியே வர இந்த டைம் அந்த அவளை பிக் பண்ணிட்டு ஏற்றி கூட்டிட்டு போறான். அலையா வருது. குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பீங்க, மூச்சு வேற வாங்குது.
அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனாலும் உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து நிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கே உங்களை பார்க்க அவ்வளோ பாவமா இருக்கு. எப்படி இவனை சமாளிக்க போற? ம்ஹும். தெரியல. பேசாம காலேஜ்ல இருந்து நின்னுலாமான்னு தோணுதோ. அப்படியே சொல்லிட்டு ஹக் பண்ணி கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துருச்சு. அதே மைண்ட்ல ஓடுது. என்ன பண்றது உங்களுக்கே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கீங்க. ஒரு 1/2 hour வீட்டுக்கு வந்தாச்சா. ரொம்ப டல்லா வர்றீங்க. ஏவா என்னடி ஆச்சா? ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க? இல்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்படியே ரெஸ்ட் எடுத்தன எல்லாம் சரியாக்கிட்டோம். மேலே போ அப்படி சொல்லி அனுப்பி விடுறாங்க. போயிட்டு நல்லா படுத்து தூங்குனது தான். நெக்ஸ்ட் டே காலேஜ் போகிறதுக்கே உங்களுக்கு தோணல. எங்கே விடிய விடிய வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்படா அங்கேருந்து வெளில வருவோம் அப்படிங்கிற மாதிரி. எப்போ பாரு உங்கள் தாட் தான். ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஓகே பேசிட்டுனா அவகிட்ட போகணும்னு தோணும். மொத்தமாக முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் விட்டுட்டான். நீங்கள் ரொம்ப பொறுமையா வீட்டுக்குள்ளேருந்து வெளில வரீங்க. காலேஜ்க்குலாம் ரெடி ஆயிட்டீங்க. எப்படியா இருந்தாலும் காலேஜ்க்கு போய் தானே ஆகணும். போகலாமா வேணாமா அப்படி தோணுது. உங்களுக்கு காலேஜ்க்கு போகிறதுக்கு தனியாக போகிறதுக்கு எல்லாம் பழகிடுச்சு. அவன் ஒருத்தந்தான் அப்படிங்கிறப்போ உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இந்த டைம் அப்பாவும் கிளம்பி வர பா சொல்கிறா, என்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுறீங்களா? காலேஜ்லையா? ஓகேவா? அவ்வளோதான் ஹாப்பி ஆயிடுச்சா? ஆமால அப்பா இருக்காருல, நம்ம எப்படி அப்பாவை மறந்தோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்பா கார்ல வந்து ஏறீங்க. கொஞ்சம் தைரியமா இருக்கு. பிகாஸ் உங்க அப்பா கூட வர்றாரு. கொஞ்ச நேரம் தான் காலேஜ்ல வந்து இறங்குறீங்க. நீங்க உங்க அப்பா கூட வரீங்க அப்படிங்கிறத அந்த சீனியர் பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டான். என்னடா அவங்க அப்பா கூட வரான்? இது வரைக்கும் அந்த ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டது கிடையாது. இதுன்னு புதுசா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. நீங்க அப்பா கூட இறங்கி என்னை என் கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிட்டு போய் விடுறீங்களா? என்னடா இது புதுசா சின்ன குழந்தை மாதிரி. ப்ளீஸ் சரி வா அப்படி சொல்ல உங்க அப்பா உங்களை உள்ளேயும் கூட்டிட்டு வராரு. உங்க அப்பா கூட வர்றதுனால அவனால எதுவும் பண்ண முடியல. இருக்க அவன் கடுப்பா தான் ஆகுறான். பட் நீங்க காலேஜ்குள்ளேயும் வந்துட்டீங்க. உங்க கிளாஸ்குள்ளேயும் போயிட்டீங்க. அப்பாவுக்கு பாய் சொல்ல அப்பா வெளியே போறாரு. செம்ம கடுப்பாயிட்டான். பிகாஸ் நீங்க அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் டிசைடே பண்ணிட்டான். இப்போ உங்க அப்பா கூட வரீங்க அப்படிங்கிறப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து காலேஜ்ல இறக்கி விடுறான். அதையும் அவன் பாக்குறான். ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்துடுறான் எனக்கு குறுக்க. இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே அவளுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். இவனுக்கு அவளை பிடிக்கும்னு நினைச்சல அவகிட்ட இருந்து தள்ளியே இருந்தேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். முட்டாள் மாதிரி அப்போ கூட்ட விட்டுட்டு இப்போ புலம்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். நீங்க காலேஜ்குள்ள போயாச்சா? கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்க்கெல்லாம் சொல்றீங்க அப்பா வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. ஓகே நீ டெய்லி இனிமே அப்பா கூடவே வாவயன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்றா. உங்களுக்குமே அதான் ஓகே அப்படின்னு படுது. பிகாஸ் நீங்க டேடி கூட வர அவன் உங்களை எதுவுமே பண்ணல, தொந்தரவே பண்ணல. இது உங்களுக்கு ஹாப்பி தானே? ஸோ நீங்க அப்படியே ஒரு 2 days அப்படி கண்டினியூ ஆகுது. அப்பா கூட்டிட்டு வந்து விடுறாங்க. ஈவினிங் கூட்டிட்டு போறாங்க. அதுவே போதும். இதனாலே நீங்க காலேஜுக்கு ஒரு 2-3 days அப்படி கண்டினியூஸா வந்துட்டு இருக்க. ஒன் டே உங்க அப்பா பிக் பண்ணி உங்களை கூட்டிட்டு போக வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த டைம் வியோட அந்த புல்லட் சவுண்டு அப்பாவுக்கும் கேக்குது உங்களுக்கும் கேக்குதோ. நீங்க எங்க அப்பா ஜியா கூட போறத பாத்துட்டு போறாரு அப்படி சொல்லிட்டு அப்பாவை டைவர்ட் பண்றீங்க. பட் அப்பா ஆல்ரெடி பார்த்துட்டாரு. அவரு நீங்க பாத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா உங்களை டைவர்ட் பண்ணலான்னு உங்களை திரும்பி பார்க்க நீங்க அவர் பார்க்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் விய பார்த்துட்டீங்கன்னு 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் நீங்க சைலண்டா இருக்கீங்க. அப்பாவும் எதுவும் பீஸ்ல சைலண்டா இருக்காரு. உங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது எதுவுமே தெரியல. பா பசிக்குது, வீட்டுக்கு போகலாமா? உங்க அப்பா உங்களே பாக்குறாரு. என்ன பேசுறா அப்படிங்கிற மாதிரி. வாங்கப்பா போலாம்.
வன், யார் அது பொண்ணு? ஆமா, எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான்? அதுவாப்பா, ஆ, வேற வேற யாரும் கிடையாதா? ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டா? வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அவரே பார்க்குறீங்க. நான் இப்போ 3-4 டேஸா உன்னை பிக் பண்ணிட்டு இருக்கேன்ல, டெய்லி அவங்க 2 பேரையும் பார்க்குறேன். இப்போதான் புரியுது அப்போ டெய்லி இதை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியாக இருக்கீங்க. என்ன நடக்குது வயன்? நான் இது உனக்கு தெரியாத மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு நினச்சேன். நீ பேசுறத பார்த்தா ஆல்ரெடி உனக்கு தெரியும் போல. பா, எட்டுக்கு போலாம் வாங்க. என்ன பேசுறது உனக்கு புரியலையா? பா, என்கிட்ட இருந்து என்ன கேக்குறீங்க எனக்கு தெரியல. யார் அவ? எனக்கு தெரிஞ்சு அவ உன் காலேஜ்ல தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். வயன், நீ ஏன் அப்படி இருக்க? உனக்கு புரியுதா இல்லையா? இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான், அது டெய்லி. அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்க உங்க தலை கீழே குனிஞ்சு. ஆமாப்பா, இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு போறான், அது எனக்கு தெரியும், டெய்லி கூட்டிட்டு போறான்னு. அவன் இப்போ மட்டும் இதெல்லாம் செய்யலப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மந்த் இருக்கும். அப்பத்துலேருந்து இதை பண்ணிட்டு தான் இருக்கான். சைலண்ட் ஆயிட்டாரு அப்பா. என்ன வளருவயன்? நீங்க சிரிச்சுட்டே அப்பாவை பார்த்து, ஆமாப்பா, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா இது சிரிச்சுட்டு சொல்ற? என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, உங்களுக்கு புரியுதா? எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணல. அந்த சுச்சுவேஷன்ல அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே, நீங்க கேட்கலையா? அந்த மேரேஜ் மட்டும் நின்று இருந்ததுன்னா அவ்வளோதான் என் லைஃபே. எனக்காக அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ப்பா. அவன் லவ் பண்றான்னு எனக்கு தெரியும். பட் அவன் கூட கல்யாணம் அப்படிங்கிறப்போ நான் அதை மைண்டில் எனக்கு இல்லை. அப்போது அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஆமாம்ல இவனை லவ் பண்ணுறான்ல அப்படிங்கிற மாதிரி. அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ப்பா, விடுங்க, வீட்டுக்கு போய் மீதியெல்லாம் பேசிக்கலாம் வாங்க. அப்படி நீங்களா போயிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிடுங்க. அப்பாவுக்கு என்ன பேசுது தெரியல, பட் சைலண்டாக வந்து உட்காந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. காரு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வீட்டில் இருக்கீங்க, ரொம்ப கேஷுவலாக நடந்து போகிறீங்க. அப்பா உங்களை பார்த்துட்டே வராங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு டேபிளில் உங்கள் பேக் வச்சுட்டு, மா காஃபி கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வாங்க, தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டே நீங்கள் அங்கே முன்னாடி இருக்க சோஃபாவில் உட்காருங்க. அப்பா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு, உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. அம்மாவும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மா எங்கே போகிறீங்க? கிச்சனுக்குடி, நைட்டு ஏதாவது சமைக்கணும்ல, அப்புறமா சமைச்சிக்கலாம், வந்து உட்காருங்க வாங்க. உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் பேசணும், வந்து உட்காருங்க. பேசணுமா? என்னடி வளர்ற? வந்து உட்காருங்க வாங்க. அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா எழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷனா? எதுக்கு? அப்பா காலேஜில் பார்த்தீங்களா, மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே உங்கள் அம்மா கிட்ட, அம்மா நான் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படி இருக்கேன். ஓட்டன் வைக்கி வயன், விளையாட்டுக்கு அல்லவே இல்லை. இன்னும் பேசிட்டு இருக்க, தெரிஞ்சு தான் பேசுறியா? பா, அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க. வயன், இது ரொம்ப பெரிய வேர்ட்ஸ்டா. இங்கே பாரு, வீக்கிட்ட பேசலாம் அப்படின்னு அப்பா சொல்ல வர அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்னதான் நடக்குது, எனக்கு ஒழுங்கா சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி கத்துனா அப்பா எல்லாத்தையும் சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக்காவே இருந்தாலும் உங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க அப்பா, இங்க பாரு, வீட்டை நான் பேசுறேன், இங்க பாரு, எதுவாக இருந்தாலும் பேசுவோம். அவன் என்ன சொல்றான்னு கேட்டுப்போம். அவன் வயல நீங்க கேட்கணுமா? சொல்லுங்க, அவளை நான் லவ் பண்றேன். இந்த மேரேஜ் நின்னதுக்கு நான் பொறுப்பு கிடையாதா? என்ன பாவம் பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணேன், கேட்கணுமாப்பா? அப்படி சொல்ல அப்பா சைலண்ட் ஆயிட்டாரு. அம்மா, அதுக்கு நீ டிவோர்ஸ் பண்ண நான் அலோ பண்ணவே மாட்டேன்.
அப்படின்னு அவங்க கேட்க நீங்க சிரிச்சுட்டே ம் சரி ஓகே, நான் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டாமா எப்பவுமே. பட் அவன் என்ன பண்ணாலும் நீங்க 2 பேரும் எதுவும் கேட்கவே கூடாதோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க உங்க மூஞ்சிய பாக்குறாங்க. என்ன சொல்றேன்னு புரியலையா உங்களுக்கு? வி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலுமே கண்டிப்பா நான் அதை கேட்கவே மாட்டேன். அவன் லைஃப்குள்ள நான் போவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு. அதே போல நீங்க கேட்கவே கூடாது அப்படின்னா நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். சின்ன பையன் புலர்ட்டு இருக்கியா? மா லவ் பண்றது எதுக்குமா? கல்யாணம் பண்றது தானே. என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவன் எப்படிம்மா என் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ப்ளீஸ், வை எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பட் அவன் லைஃப் நல்லா இருக்கணும்ல. இப்படி நீங்க 3 பேரும் பேசிட்டு நெக்ஸ்ட் அப்பாவே ஓகே நீ என்ன பண்ணாலுமே அப்பா உன் கூட இருப்பேன் அப்படி சொல்றாரு. இது போதும் உங்களுக்கு. ம் தேங்க்ஸ்ப்பா. புள்ளம்மா எங்கடா? அதான் சொன்னல டிவோர்ஸ் பண்ணலான்னு. ஆஃபீஸ் போகலாம். இப்போ கொடுத்தாதான் ஒரு 2 days ஆகும் ரிட்டர்ன் வர. போகலாமா? அப்படி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் உங்க கூட வராரு. அந்த ப்ராசஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு. உங்கள் அம்மாவுக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்தாலுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்க. நீங்கள் அட்வொகேட் ஆஃபீஸில் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுட்டு இது வீக்கிட்ட உங்களுக்கு கொடுக்க கூட பிடிக்கல. ஸோ மெயில் பண்ணிட்டு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து என்னதான் அவங்க அப்பா முன்னாடி அம்மா முன்னாடி தைரியமா போல்டா அப்படி இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணாலும் மனசுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்கு இல்லையா? ஸோ தேம்பி 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 அழுது கண்ணே ரெட் ஆயிடுச்சு. அவ்வளோ பெயினாக இருக்கு. பிகாஸ் அவன் இதுக்கப்புறம் உங்க புருஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணுதோ. ஷவர் கீழே நின்றுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போதோ. குளிச்சுட்டு வெளில வரீங்க. அழுதிங்க இல்லையா? ஸோ ஓகே கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸா அப்படி இருக்க மாதிரி இருக்கு. பெட்ல படுத்த உடனே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே காலேஜில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், டிவோர்ஸ் பண்ணிட்டேன், பேப்பரில் சைன் பண்ணியாச்சா அப்படிலாம் சொல்ல அவளுமே சைலண்டாக கேட்டுட்ருக்கா. எல்லாமே கூட இருந்து பார்க்குறா இல்லையா? ஸோ புரியுதோ. எதுவுமே சொல்லலை, சைலண்டாக கேட்டுட்ருக்கா. இப்படி ஈவினிங் ஆகுது. அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு ஹாப்பியில் அப்பா கூட போகிறீங்க. இந்த டைம் கிராஸ் பண்ணும் போது உங்களை பார்க்குறான். நீ காலேஜுக்கு வரியாடி? ஹே நீ காலேஜுக்கு வர்றதே எனக்கு தெரியாதே. இப்போத்துல இருந்துட்டு நீ காலேஜுக்கு வர அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்க அங்கிருந்து நடந்து வந்து அப்பா கிட்ட நிக்கிறீங்க. அவன் உங்க அப்பாவையும் பார்க்குறான். உங்க அப்பாவை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பிகாஸ் பின்னாடி ஜியா இருக்கா. அள்ளு கிளம்புதோ. இந்த சுச்சுவேஷன்ல அவர் பார்த்தா என்ன ஆகுறது, ஒயன் பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவன் வண்டியை ஸ்டாப் பண்ண தான் பார்க்குறான். அவன் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸ்டாப் பண்ணும்போது அட் அ டைம்ல 2 பேரும் அந்த பைக் சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்க உங்களை பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. கிராஸ் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கான். பட் நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்குறது இல்லையா? ஸோ உங்களுக்கு எதுவும் தெரியல. அப்பா காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. அப்பாவும் நிறைய டைம் பார்த்தாச்சு. டிவோர்ஸே பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ அவன் அப்பா எதுவும் கண்டுக்கல. கார் வந்து எடுக்கும் போதும் இங்க நடுவில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். பின்னாடி ஜியா இருக்கா இல்லையா? என்னாச்சு பெட்ரோல் இல்லையா? ஏதாவது ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே நம்ம நடந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அவ பேச. ஜியா ஒரு நிமிஷம் கீழே இறங்க. என்னாச்சு ஒரு நிமிஷம் கீழே இறங்கிடின்னு கடுப்புல கத்துறான். அவ்வளோ இறங்க எதுவுமே பேசல. ஸ்ட்ரெயிட்டா பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அவளுக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட் இன்னும் எதனால இவன் இப்படி போனான்னு. நீங்க கேஷுவலா வீட்டுக்கு வந்துடுறீங்க. பட் வீக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. பார்த்துட்டு இருப்பாளா? பார்த்துட்டு இருந்தா எப்படி சமாளிக்கிறது? ஒருவேளை பார்க்கலையா? எனக்கு தெரிஞ்சு பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன்.
பார்த்துருந்தா கடுப்புல கத்திருப்பான். அன்னைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணான் ஜெயா கூட பேசும்போது கடுப்புல கத்துனா. அப்போ ஜஸ்ட் என்ன லவ் பண்ணா. அப்பவே அவளுக்கு அவ்வளோ கோவம் வந்ததுன்னா இப்போ நம்ம இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உனக்கு இப்போ எவ்வளோ கோவம் வந்திருக்கணும். அப்படின்னா பார்க்கல 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 பயப்படக்கூடாது. அவனே காம் பண்ணிட்டு இல்லை அங்கிளும் வயனும் நம்மளை பார்த்தாங்க. என்னை பார்த்தது நான் அவளை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்தா வயன் பார்த்தா ஏன் சைலண்டா இருக்கா அப்படி திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்க வீட்டில தான் இருக்கான். எப்படி போய் பேசுது? ஓகே ஏதாவது பேச சமாளிச்சு ஏதாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள வரா. அங்கேயே உங்க அம்மா வீணில அப்படியே நிக்கிறான். எங்க போற வி? ஆண்டி வயனுங்க எனக்கு தெரிஞ்ச மேலதான் இருப்பான் அப்படி சொல்லிட்டே அவன் மேல போகும்போது ஒரு நிமிஷம் வி அப்படியே நிக்கிறான். நீ இப்படி பண்ணுவன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் அமைதியா நின்றுட்டு இருக்க. தயவு செஞ்சு வீட்டுல இருந்து வெளியே போயிடு. புரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஓகே பார்த்துட்டாங்க புள்ள அப்படி சொல்லிட்டு ஆன்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. வி ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே கிளம்பு. ஆண்டி நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஒரு நிமிஷம். அவன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு உள்ள வர மாதிரி பண்ணும்போது டப்புன்னு கதவு சாத்தியாச்ச. டோருக்கு வெளியே நிக்கிறான். அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்போ கன்ஃபார்மா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களே இப்படி ரியாக்ட் பண்றேன்னா வயன் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? வயன் எப்படி சமாளிக்க போறோம்? அப்படிதான் அவனுக்கு ஓடுதோ.